வணக்கம். நமது முதல்வர் விஜய் அவர்கள் எப்போதும் அரகஜா என்ற அபூர்வ சக்தி கொண்ட பொட்டுடன் காட்சியளிக்கின்றார். அதன் மகிமை என்ன? அந்த பொட்டு அவரது அரசியல் வாழ்க்கையில் எத்தகைய அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் சித்தர் திருவருள் செந்தில்குமார் அவர்கள் விளக்குகின்றார். வாருங்கள், மெய்சிலிர்க்க வைக்கும் இந்த வீடியோவுக்குள் செல்வோம். நம்ம முதல்வர்கள்ட்ட மக்கள் கூர்ந்து கவனிக்கிற விஷயங்கள் ரெண்டு. ஒன்று அவருடைய ஆடையினுடைய தோற்றம். பெரிய கோட் போட்டுட்டு முதல் தடவையாக ஒரு முதல் மந்திரி தமிழக முதலமைச்சர் கோட் சூட்டோட காட்சியளிக்கிற ஒரு தோட்டம். அது கூட இப்போ நிறைய பேர் இப்போ விஜிபி சகோதரர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்களா, அவங்க ஆதி காலத்திலேருந்தே கோட் சூட்டோடு தான் வருவாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அவருடைய புருவத்துக்கு மத்தியில் இருக்கிற அரஜகா அப்படிங்கிற ஒரு பொட்டு. இந்த பொட்டு மிகப்பெரிய பிரபலமாயிருக்கு, மிகப்பெரிய பேசு பொருளாக எல்லாருமே இப்போ அவருடைய முகத்தை கூர்ந்து கவனிக்கிறாங்க. அது என்ன கலரில் இருக்குது, என்ன வடிவத்தில் இருக்குது, என்னதால் ஆனது இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு பலமுறை போயிருக்கீங்க. இந்த அரஜகாங்கிறது என்ன, இது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அதனுடைய சிறப்புகளை சொல்லுங்களா. அரகஜாங்கிறது ஒரு வாசனை திரவியம். சரி. அதாவது ஆன்மீக வழிபாட்டில் இருக்கிற தீவிரமான இது அபிஷேகம் பண்ணுற இவங்களுக்கெல்லாம் அரகஜானா நிச்சயமாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரி. அரகஜாங்கிற அந்த வாசனை திரவியத்தை பல வகைகளில் தயார் பண்ணலாம். நாட்டு மருந்து கடைகளில் அதுக்குள்ள மூலப்பொருட்கள் கிடைக்கும். சரி. அதை வாங்கி தயார் பண்ணுவாங்க. நம்மளே பண்ணலாம் கூட இருக்க முடியும். ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தி தயார் பண்ணுறது இருக்குது. சரி. அதில் நிறைய வகைகள் இருக்குதுங்க. சரி. அதாவது அரகஜாங்கிறது அபிஷேகத்துக்கு சிவன் அபிஷேக பிரியர் சிவாலயங்களில் அபிஷேகம் பண்ணும்போது இந்த அரகஜாவை பயன்படுத்துவாங்க. சரி. கும்பாபிஷேகத்தில் அந்த அந்த இது பல்வேறு தெய்வீக மூலிகைகளால் கலந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், மூலிகைகள், புணுகு, ஜவ்வாது, இதழிகாரம், சரி, இந்த மாதிரி பச்சை கற்பூரம், இந்த மாதிரி கலவைகள் நிறைய கலந்தது. எல்லாமே ஒரு மூலிகை தன்மை நிறைந்தது. அதாவது எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துறது, ரெண்டாவது அழகுக்கு ஏற்றது, ஒரு ஆன்மீக சக்தியை அதிகரிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அதை தான் நான் சொல்லுவேன். இது நிறைய வகைகள் இருக்குது. சரி. இந்த அரகஜாவில் ஆன்மீக வழிபாட்டுக்கு போகும்போது, கும்பாபிஷேகத்துக்கு இல்லைன்னா சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு சரி இந்த அரகஜாவை பயன்படுத்துவாங்க. இன்னொன்று அதை அந்த அரகஜாவை பொட்டாகவும் வைப்பாங்க. ரெண்டு இது இருக்கு. ஆமாம், கடவுளுக்கு பயன்படுத்துறது ஒன்று, அதை நம்மளும் பயன்படுத்திக்கலாங்கிறது அவரோட. கடவுளுக்கும் கூட அதை பொட்டா வைப்பாங்க. அப்படி. ஆமாம், கும்பாபிஷேகங்கள் மற்ற இதெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய ஆலயங்களில் அரகஜாவை பொட்டா வைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது திருஷ்டியை நீக்கிறதா ஒரு நம்பிக்கை. கடவுளை ரொம்ப அலங்காரத்தை ரொம்ப மகிமை பண்ணிட்டு வைக்கும்போது மாதிரி சாதாரண சமயங்கள்லையும் இந்த அரகஜா பொட்டு வைப்பாங்க. சரி. சரி, பொட்டு எதுக்கு வைக்கிறாங்க? இப்போ ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் பெண்கள் பெரிய பொட்டு வைக்கணும். சரி. இந்து மத முறைப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய மரபாகவே இருக்கு. ஆதி காலத்துல இருந்தே பெண்கள் பொட்டு வச்சிருக்காங்க. சரி. இந்த பொட்டு எதுக்கு வைக்கிறாங்க? அதுல ஒரு தத்துவம் இருக்கு. அதாவது இப்போ நம்மளுக்கு நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு. எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், சரி, மணிப்புராகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னை, சகசிரநாமம். இந்த 7 சக்கரங்கள் இருக்கு. இந்த 7 சக்கரங்களும் நல்லா சுத்தினா தான் நம்ம உடம்பு நல்லா செயல்படுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி. இந்த ஒவ்வொரு சக்கரத்துலேயும் எந்த சக்கரம் சுத்தலையோ ஒழுங்காக செயல்படலையோ அதை சுத்த வைக்கிறதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, யோகா பயிற்சிகள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி. இந்த பயிற்சி முறைகளில் இந்த ஆக்னாங்கிறது 2 விதமான இது ரொம்ப செயல்படுத்தும் அந்த சக்கரம். சரி. அதாவது உடலுடைய வெப்பநிலையை கரெக்டாக வச்சுக்கிடும். இப்போ வெளியில என்ன வெப்பம் இருக்குதோ, நம்ம உடல்நிலை என்ன வெப்பத்துல இருக்கணுமோ அந்த இதை வச்சுக்கிட்டு சீராக ஆக்கிறதுக்கு அது பயன்படுது. எதுக்கு அந்த சக்கரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னா, நம்ம உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் அதுல ஒன்று சேர்றதா ஒரு இது நெற்றி பொட்டுல தான் ஒன்று சேர்ந்து சேரும். சரி. அப்போ அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம மூளையினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துற ஆற்றல் அந்த சக்கரத்துக்கு தான் உண்டு. இப்போ அதனால தான் அதை அந்த இடத்துல பெண்கள் அதை அமைக்கி தொட்டு அதை பொட்டு வைப்பாங்க. பொட்டு வைக்கிறாங்க.
தொட்டு அழுத்தும் போது அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த ஆக்னை சக்கரம் வந்து வந்து ரொம்ப அழகா செயல்பட ஆரம்பிக்கும். ஓஹோ. இப்போ எந்த அளவுக்கு இப்போ கோயிலுக்கு போறோம், வாசல்ல போனோன்னா படியை தொட்டு இப்படி வைப்பாங்க. ஆமா. நம்ம மூதாதையர்கள் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், சும்மா தொட்டு கும்பிடுறாங்க. அப்படி அல்ல, தொட்டு நெத்தில அழுத்தணும். ஓ, அழுத்துறாங்க. அழுத்தினா தான் அந்த இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி சிந்தனை தெளிவாகும். உள்ள போகும்போது தெளிவான மனநிலைக்கு வந்துடும். இறைவனோட வந்து தன்னை ஒப்படைக்கிறதுக்கு ஒரு நிலைப்பட்ட மனநிலை வந்துடும். சரி, இதுலதான் இருக்கு. இன்னொன்னு, அந்த காலத்துல வந்து பெண்களை வந்து மயக்கிறதுக்கு வந்து அந்த புருவ மத்திய பார்த்து வந்து சிலர் வந்து ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம்லாம் பண்றதுக்கு அதைத்தான் பார்ப்பாங்க. வசீகரிக்கிறதுக்கு அதைத்தான் பார்ப்பாங்க. சரி. இப்போ அவங்க யார் ஒருவர் வந்து அந்த நெற்றி போட்டை பார்த்து வந்து பெண்களை பார்த்து சில வசீகரம் பண்றாங்களோ அது வந்து அவங்களுக்கு காரியஸ்திதி ஆகிடும். ஓஹோ. அதுக்காக தான் பெண்கள் வந்து பெரிய பொட்டா வைக்கணும் அப்படிம்பாங்க. எந்த பெண் வந்து பெரிய பொட்டா வச்சு இது பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அவ்வளவு எளிதா வந்து முடியவே முடியாது. ஆண்களாலே யாராலையும் முடியாது. இன்னைக்கும் வந்து நேபாள நாட்டில் வந்து பெண்கள் வந்து இதை ரொம்ப கடைபிடிக்கிறாங்க. ரொம்ப அந்த பொட்டு, நெற்றியில் வைக்கிற பொட்டு, அதெல்லாம் வந்து ரொம்ப தீர்க்கமாக, அதெல்லாம் ரொம்ப அழகாக கடைபிடிக்கிறாங்க. பெரிய காரண காரியங்கள் இருக்கு. இந்த வழியில வந்து தான் இந்த அரகஜாவை இதில் வைக்கணும் அப்படிங்கிறது. ஓ, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவர் மூலம் இது பிரபலமானதில்லை. இது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து நம்முடைய பாரம்பரிய முறை. கண்டிப்பாக. ஏன்னா இந்த அரகஜாங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ என்ன நினைக்கிறோம்னா, 2 விதமாக பார்த்தோம். ஒன்று ஆன்மீக வழிபாட்டு பூஜைகளுக்கு சரி வாசனை திரவியமாக இருக்குது அப்படிங்கிறது. சரி. இன்னொன்று வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டா அதுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் வைக்கிறாங்க. சரி. முதலமைச்சர் விஜய் அவர்களும் வந்து அந்த அரகஜா பூ இதை தான் வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரவலாக பேசுகிறாங்க. சரி. இதில் வந்து இன்னொன்று ஆழமாக நான் வந்து 2-3 சிவாச்சாரியர்கள்ட்ட கேட்டும்போது அவங்க அழகாக சொன்னாங்க விளக்கங்கள். சரி. என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து இந்த அரகஜா வச்சுருப்பாங்களாம். ஓ, மன்னர்கள். நீங்கள் பெண்கள் பொட்டு வைக்கிறா சொன்னீங்க. அது வந்து அரஜகா வந்து இதை வந்து ஆண்கள் மன்னர்கள் பொட்டா பயன்படுத்திருக்காங்க. இது வந்து சாதாரண நாட்களா இல்லை போருக்கு போகிற நாட்களா இல்லை முக்கியமான நாட்கள்? அதாவது அவங்க வந்து எப்பமெல்லாம் வந்து மன்னர்கள் வந்து கொள்கை முடிவு எடுக்கிறாங்களோ, எப்பெல்லாம் வந்து போருக்கு புறப்பட்டு போகிறாங்களோ அப்பெல்லாம் வந்து அந்த இதை பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த அரகஜா வந்து நீங்கள் இப்போ வாங்குற நாட்டு மருந்து கடையில் வாங்குற மாதிரி உள்ள பொருட்களால் தயாரிக்கப்பட்டது அல்ல. சரி. அந்த காலத்தில் பண்ணது வந்து மிகப்பெரிய ஆற்றல்கள் கொண்டது. மூலிகைகள் வந்து நீங்கள் இப்போ சாதாரணமாக சும்மா அங்கங்கே எடுத்துகிட்டு வந்து எடுக்கிற மூலிகைகள் வச்சு தயார் பண்ணுற மாதிரி கிடையாது. சரி. மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து அடர்ந்த காடுகளுக்குள்ளே போவாங்க. அந்த மூலிகைகளை வந்து அதுக்குள்ள வேத விற்பனர்கள் சேகரித்து வருவாங்க. வழிபாட்டு முறைகளோட சேகரித்து அதுக்கு வந்து வேறு பொருட்கள்லாம் இருக்குது, சக்தி வாய்ந்த பொருட்கள்லாம் இருக்குது, அளவுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு அந்த இதை குறிப்பிட்ட அளவில் அதெல்லாம் சேர்த்து சரி அதை ஹோமத்தில் பயன்படுத்தி அதை கருப்பு மையம் தயாரித்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து எடுத்து இப்போ நம்ம கிரக பிரவேசம் பண்ணும்போது வேள்வியை வளர்த்துட்டு கடைசியில் கொஞ்சம் இது பண்ணி அந்த ஜோதிடர்கள் நமக்கு தர்றாங்களே, அந்த பூசாரிகள் போட்டு வைக்கிறாங்களே, கிட்டத்தட்ட அதுதான் தாத்பரியம். அதுதான் சக்தி. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறோம்னு வச்சுக்கிடுங்களா. சரி. ஏதாவது பண்ணும்போது தர்ப்பையில் வந்து அந்த இதை பண்ணி தருவாங்க. அந்த கருப்பு மைய நம்ம கிட்ட தருவாங்க. அது இதுதாங்க சக்தி. அந்த தர்ப்பைகளுக்கும் இந்த இதுக்குள்ள சக்தி வந்து எதுக்குமே கிடையாது. இதுதான். அதை வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போகிறீங்க, இந்த காரியம் வெற்றி ஆகணும்னு நினச்சா அந்த மை அரகஜா எடுத்து வச்சாச்சுன்னா நிச்சயமாக வெற்றி உண்டு. அதுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கு. ஆமாம். இது வந்து இந்த அரகஜா பண்ணுறது வந்து நிறைய வழிகள் இருக்குது. நிறையா எந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப தாத்பரியமாக ரொம்ப அழகாக அந்த பொருட்களை வந்து சேகரித்து அந்த மூலிகைகள் வந்து தெய்வீக மூலிகளாக இருந்து தயார் பண்ண அரகஜாவாக இருந்தால் அதனுடைய ஆற்றல் அதிகம். இப்போ திருச்செந்தூர் கோயில்லையும் கொடுப்பாங்க. திருச்செந்தூர் கோயிலில் எப்படி கொடுப்பாங்கன்னா, உங்கள்கிட்டே இருக்கு. நான் வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்கும்போது போன மாதம் போயிருக்கும்போது பார்த்தேன். சரி. அப்போ வந்து இதே மாதிரி நிறைய விற்பனை பண்ணுவாங்க. இதுவும் வந்து என்னன்னா இந்த கருப்பு கலர்ல இந்த மை மாதிரி இருக்கும். இதுதான் அரஜகா. இது வந்து அந்த ஆலயத்துல எல்லாருக்குமே கொடுப்பாங்க. சரி. இதுதான் இவர் நம்ம முதல்வர் விஜய்க்கு கிடைச்ச அரஜகா. இதுதான் அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பெரும்பாலானவங்க சமூக வலைதளங்கள்ல அப்படி பேசப்படுது. சரி.
ஆனா ஆ, எனக்கு கிடைச்ச தகவல் படி ஆ. இது அவருக்கு வந்து சில கோமங்கள் வளர்த்து ஓ, விசேஷமான பூஜைகள் பண்ணி ஒன்றும் கோயில்ல இல்லைன்னா அவர் வீட்டில். ஆமா அப்படி நடந்திருக்கிறதா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போது அதுல இருந்து கிடைச்ச தற்பையில கிடைச்சதா கூட இருக்கு. இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ. இன்னொருத்தர் சொல்லி சொன்னாங்க, அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான், ஆ. பாலக்காடில் உள்ள ஐயர்கள் கூட இதை வந்து செஞ்சு கொடுத்துருக்கலாம், ம். ஏன்னா அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு ம். அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வச்சிருக்கிறது வந்து அந்த அரகஜா வந்து பேசு பொருள் ஆனதுக்கு காரணம் வந்து இதுதான். ஓ. பொதுவாகவே என்னன்னா அரகஜா வச்சு அந்த பொட்டு வச்சுட்டு இருந்தாலே ம். எதிரிகள் வந்து பலவீனமாயிவாங்க. ஓஹோ. இப்போ நம்ம வந்து ஒரு வேறவே நம்ம இப்போ அதை பார்த்த மாதிரி தானே இருக்கு காட்சிகள், அரசியல் காட்சிகள். இப்போ வேற ஒன்றும் இல்லை, இப்போ வந்து எதிரிகள் வந்து இப்போ காரசாரமாக நம்மகிட்ட பேசுறதுக்கு வராங்க, மோதுறதுக்கு வர்றாங்கன்னா சரி. அந்த அரகஜா வச்சிருக்கவங்ககிட்ட வந்து அதை பார்த்த உடனே ஓ, ரொம்ப அவங்க அந்த இது பலவீனமாயிடுவாங்க. ஆயிடுறாங்க. இல்லைன்னா அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் வேற நேரம் போயிடும். போயிடும். ஆ. இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அந்த அரகஜாவுள்ள ஒரு பெரிய சக்தி. கிட்டத்தட்ட அரசியல் விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அப்படிதான் நகர்ந்துட்டு இருக்கு. எதிரிகள் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப பலகீனமாகும், எதிரிகள் இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா தானே மாறி. ஆமா அப்படிதான். அதுக்கெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த அராஜகாங்கிறது பெரிய ஆற்றல் மிக்கது. கண்டிப்பா. ஏன்னா இது வந்து அந்த செய்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு அதனுடைய ஆற்றல். சரி. ஒருவேளை முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சிறப்பாக செய்து கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். சரி. அப்படி செய்து கொடுக்கப்பட்ட அரகஜாவாக இருந்தால் சரி. உண்மையிலே அது வந்து விசேஷமானது, சிறப்பானது. ஏன்னா நடைமுறையில் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி. ஆனால் அது கலர் வந்து வேற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க, மாறுபட்ட கருத்துக்களும் சொல்றாங்க. ஓ. சிவப்பு கலர்ல இருக்கு லேசா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அவர் பதவி ஏற்கும்போது உள்ளது வந்து கருப்பு கலர்ல தான் அந்த பொட்டு இருந்தது. சரி. அந்த இது அரகஜா தான் கிட்டத்தட்ட நீங்க வச்சுட்டு இருந்த மாதிரியே தான் இருந்தது. முருகர் திருச்செந்தூர் தான் இருந்தது. தளத்தில் கூட வழங்கப்படுற அந்த அதுதான் எந்த ஊர்ல உள்ள ஐயர்கள் தயாரிச்சு கொடுக்கறத விட ஒரு கடவுள் காலடியில இருக்கும்போது அது சக்தியானதா கண்டிப்பா நிச்சயமா அதோட இது இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் அது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி. இப்போ வந்து அவருடைய தொண்டர்கள் நீங்கள் கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ வந்து தினசரி முக்கியமான தாவைக்கா தலைவர்கள் வீட்டு முன்னால் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் தினம் கூடி நின்று அந்த கட்சியில் சேர விரும்புகிறதாகவும் தகவல்கள் வருது. அப்படிப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இப்போ இந்த அராஜகாவை பயன்படுத்தி எல்லாருமே அதனுடைய ரசிகர்களாக மாறிட்டு இருக்காங்க. இது சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு விளைவை உருவாக்கும்? இல்லை, இது ஒரு நல்ல விஷயம்தான். இது சொல்லிக்கிட்டு இருக்குது, அது ஒன்றும் தப்பு கிடையாது இதில். சரி. இப்போ அரகஜா வந்து பயன்படுத்துறதுனால என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் தவறே கிடையாது. சரி. அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்துலேருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி. பாரம்பரியமாக அதுக்கு நிறைய சொல்லிட்டோம் நம்ம, வித்தியாசங்கள் என்னென்ன இருக்குது. சரி. அரகஜாவில் பல வகைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ வர்றவங்க வந்து விஜய் அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க. சரி. இப்போ ஆடையை கூட அப்படியே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. இப்போ அவரை நோக்கி வர்றவங்க, தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர்றவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. சரி. இந்த தேர்தலில் நீங்கள் இந்த 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் கண்ணோட்டமாக பார்த்தா இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து 1,72,00,000 வாக்குகள் வாங்கியிருக்கு மக்கள்கிட்ட. சரி. இளைஞர்கள்ட்ட மற்ற இவங்க வாங்கியிருக்கு. இவ்வளோத்துக்கும் இவங்ககிட்ட வந்து ஒரு உள்கட்டமைப்பு அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு சரியானதாக இருந்ததாக வந்து யாருக்குமே தெரியாது. பூத் கமிட்டிக்கு ஆள் கிடையாது, எடுத்துகிட்டு போய் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, கவுண்டிங் சென்டரில் ஆள் கிடையாதுலாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து அதனுடைய பலம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மிக பிரமாண்டமான வெற்றி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு பலம். அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி விஜய் அவர்கள் மேற்கொண்டு இந்த தொடர்ச்சியான ஆன்மீக ஈடுபாடும் ஒரு காரணமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரி. அதனால தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக தலைமைச் செயலகத்துலேயும் சரி, அமைச்சர்கள் வீடுகள்லையும் சரி, தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து நீனு போட்டி போட்டுட்டு அதில் சேர்றதுக்கு வர்றாங்க. ஓஹோ. அதாவது விஜய் ஃபாலோ பண்ணுறவங்க வர்றவங்க அப்படி நிறைய பேர் வந்து கட்சிகளில் இணைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஒரு 10 நாட்களில், அதுவும் இன்னும் 1 மாதம் கூட ஆகலை அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து. இப்போ வந்திருக்கவங்க இன்றைக்கி தினசரி அமைச்சர்கள் வீடு முன்னாடி டெய்லி 1000 பேர் 2000 பேர் அந்த கட்சிக்கு நான் வரேன்னு சொல்லி போய் இணைகிறாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து அவங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 2 கோடியை தாண்டும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த மாதிரி அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த அரகஜாவை கூட இருக்கலாம். சரி. எதிரிகள் பலமிழந்து
கட்சியும் அவரும் பலமாகிட்டு வர்றாங்கங்கிறதுக்கு ஆன்மீகம் ரொம்ப அழகாக கை கொடுத்துருக்கு. இந்த அரகஜாவும் அதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வணக்கம் சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.